இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பிரியங்கா பங்கஜம் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மேலும் கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி ஆகிய 8 தொகுதிகள் அடங்கிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு பின்னர் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 9,47,278 ஆண் வாக்காளர்கள், 10,04,012 பெண் வாக்காளர்கள் மற்றும் 155 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 19,51,445 வாக்காளர்கள் பெயர் இடம்பெற்றுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல்ல 18,92,058 வாக்காளர்கள் இருந்தார்கள். இதுல சேர்த்தல் அதுக்கு பிறகு நடந்ததுல 64,573 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு 5,186 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இன்று இறுதி வாக்காளர் பட்டியலில் 19,51,445 வாக்காளர்கள் இருக்காங்க. நம்ம மாவட்டத்துல போலிங் ஸ்டேஷன் ரேஷனலைசேஷனுக்கு பிறகு இன்றைய தேதிக்கு 2,496 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஆகாஷ் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மேலும் நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு பின்னர் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 2,59,620 ஆண் வாக்காளர்கள், 2,68,298 பெண் வாக்காளர்கள் மற்றும் 29 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 5,27,947 வாக்காளர்கள் பெயர் இடம்பெற்றுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான மோகனச்சந்திரன் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மேலும் மன்னார்குடி, திருவாரூர், நன்னிலம், திருத்துறைப்பூண்டி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய திருவாரூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு பின்னர் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 4,80,679 ஆண் வாக்காளர்கள், 4,98,919 பெண் வாக்காளர்கள் மற்றும் 54 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 9,79,652 வாக்காளர்கள் பெயர் இடம்பெற்றுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தேனி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ரஞ்சித் சிங் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மேலும் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட தேனி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளுக்கு பின்னரான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் 5,02,311 ஆண் வாக்காளர்கள், 5,30,887 பெண் வாக்காளர்கள் மற்றும் 175 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 10,33,373 வாக்காளர்களின் பெயர் இடம்பெற்றுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான அழகு மீனா தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மேலும் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு மற்றும் கிள்ளியூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு பின்னரான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் 7,51,016 ஆண் வாக்காளர்கள்,
7,59,390 பெண் வாக்காளர்கள் மற்றும் 144 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 15,10,550 வாக்காளர்களின் பெயர் இடம்பெற்றுள்ளது. இன்னைக்கு நம்மளுடைய 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் 15,10,550 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள்.